உங்கள் நீண்ட நாள் தொல்லைக்கு வந்து விடுதலை கிடைக்க போகுது. ஐயோ என்னதுப்பா புரியுங்க. நேர்களே காலையிலேருந்து உங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் கிஃப்ட்டு அதிர்ச்சியான ஒரு கிஃப்ட் வரப்போகுது அப்படின்னு இருந்தாங்க. நானும் என்னென்னு சொல்லவே இல்லை, எனக்கு என்னன்னு தெரியல, பயம். என்ன இருக்க போகுதுன்னு சார் தெரியலையே. பாருங்களேன், பார்சல் மலையில நனைஞ்சிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னது என்னது இது பிள்ளைங்க? ஓ இதை நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். என்னன்னு உங்களுக்கு புரியுதா? பாருங்க, டீ போடுறது. கவரை விட்டுக்க முடிய மாட்டேது. இது ஜாரு. அடுப்பை தான் நான் பார்த்துருக்கேன். கரண்ட் அடுப்புலையே வந்து டீ போட்டுக்கலாம். பாருங்களேன், இதை நாளைக்கு நம்ம டீ போட்டுட்டு நம்ம வீடியோ எடுப்போம். இதுலேயே நமக்கு தேவையான அளவு தண்ணி, பால், பிகாஸ் நேர்களே இந்த ஜாரில் வந்து நம்ம டீ தூள், தண்ணியை போட்டு நம்ம என்ன மசாலா போடுறோமோ மசாலா டீக்கு போடுற ஐட்டத்தை போட்டுட்டு, இஞ்சி தட்டி போடணும், இஞ்சி ஏலக்காய் தட்டி போடணும், அதெல்லாம் போட்டுட்டு இதை அப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே பாலை ஊற்றி அந்த மூடி எடுத்து மூடி வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு டீக்கு ஒரு இதை பட்டனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டோம்னா டீ ரெடி ஆன உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். சுட சுட டீ. தேவையில்லை. இது என் பொண்ணு எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. கிஃப்ட்டு கொடுத்த நந்தினி மேடமுக்கு தேங்க்யூ.